தகப்பனே, இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய வார்த்தையை கேட்கிற வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற தெய்வம். அப்பா, நீர் உயிருள்ள தெய்வம், நீர் அதை நிரூபிக்கிற தெய்வமா இருக்க. அப்படியா நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பேசுவது அடியனல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் அடியனை மூடிக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீர் கிரியை செய்வீராக. உங்களுடைய வார்த்தை யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், இது முதற்கொண்டு உங்களுக்கு சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை நிச்சயமாய் செய்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாய் எதிர்பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனையில் வந்திருக்கிற, இந்த ஒளிப்பதிவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிவில் நமக்கு பரிசுத்த திருப்பந்தி உண்டு. ஆகவே பொறுமையாக இருந்து நாம் பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்று கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையின் போது நாம் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கவனித்து வருகிறோம். ஏன் என்று சொன்னால், திருப்பந்திக்கு முன்பதாக நாம் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு நம் இருதயம் மாற்றப்பட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகி நாம் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். ஆகையினால தான் இந்த திருப்பந்தியின் ஆராதனையின் போது சுத்திகரிப்பின் செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். நோக்கம் அதுதான். ஏன்னா நம்ம திருப்பந்தியை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. திருப்பந்தி பரிசுத்தம் உள்ளது, அதை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க வேண்டும். ஆகையினால சுத்திகரிப்பின் செய்தியை நாம் ஒவ்வொரு மாதமும் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதையே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை மீண்டுமாய் நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யார சொல்லுதுன்னா நம்மள தான் சொல்லுது. அல்லேலூயா. அவர் பயங்கரமான தேவன். ஆகையினால இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து ஓமையாக இந்த சம்பவத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் செய்திகளை பல இடங்களில் ஓமைகளாக சொல்வது வழக்கம். ஒரு கதை போல, ஒரு சின்ன அதை கேட்பதற்கு அந்த இடத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதித்து வந்தார். ஸ்ட்ரெயிட்டாக பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லாமல், அவர்கள் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ, அவர்கள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, எதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை வைத்தே அவர்களுக்கு என்ன பண்ணாராம், பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை அவர்களுக்கு போதித்து வந்தார். இந்த நிகழ்வும் அதே தான். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடங்கள்லாம் திராட்சை தோட்டங்கள் நல்லா தெரியும். திராட்சை செடியை குறித்தும்
அத்தி மரத்தை குறித்தும் எல்லா ஜனங்களும் நன்றாய் தெரிந்தவர்கள் தான். ஆகையினால தான் இந்த உவமையும் அவர்களுக்காக அவர் சொன்னார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். மனம் திரும்ப தேவனை கர்த்தர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? உலகத்தாரையா அப்படின்னா, முதல்ல நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பின பாதையில் நாம் கடந்து மற்றவர்களே நம்ம என்ன பண்ணுமா, நம்ம மனம் திரும்பும்படி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படியானால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் யாவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனாய் கர்த்தருடைய கோபம் தண்டனையாக வரும். இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். ஏன்னா இந்த அழைப்பு கிருபையின் காலம் மட்டும் இருக்குன்னா அழைப்பு, அதுக்கப்புறம் அழைப்பு கிடையாது. கிருபையின் காலங்கள் மாறும்போது நமக்கு அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் எல்லாவற்றையும் ஓரம் வைக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலங்கள் சபையின் காலங்கள், ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிற காலங்கள், கிருபையின் காலங்களாக இருக்கிறதுனால நாம் சத்தியத்தை கேட்குறோம். இது அலட்சியமாக நீங்கள் விட்டுவிடுன்னு சொன்னால் காலம் ஒரு நாள் வரும். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கனியை தேடி அதற்குண்டான காரியங்களை தேவனாய் கர்த்தர் நமக்கும் அவர் செய்வார். அப்போது தேவன் தம்முடைய ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நற்கனிகளை அவர் கொடுக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணுறாரா, நம்மை அவர் அழைக்கிறார். அதற்கான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் எப்போதுமே அவர் நீதியுள்ளவர். அவர் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவர். ஏன் அப்படின்னா, முதல் தண்டனையே சபைதான். அல்லேலூயா. ரெண்டாவது தான் உலகத்தான் இருக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இங்கே தான் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது, இங்கே தான் தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது, இங்கே தான் கர்த்தருடைய சித்தமெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்தி வாயிலாக நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். சத்தியத்தை நாம் கேட்கிறவர்களாய் தான் இருக்கிறோம் இல்லையா? சத்தியமான வசனங்களை நாம் அறியாமல் இல்லை, அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஆகிலும் தேவனுடைய சித்தம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், இதற்கு ஒப்பனையான 2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாத்தீங்களா? இங்க என்ன சொல்லப்படுகிறது? தன்மேல் பெய்கிற மழைய, தேவனுடைய வார்த்தை என்கிறதான மழையை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மேலே நமக்கு நேரம் வந்துட்டே இருக்குது. நம்ம குடித்தும் அதை நாம் பெற்றுக்கொண்டும் நாம் அதற்கேற்ற பலனை தராமல் இருப்போம் என்று சொன்னால் சாபம். அதை தருகிற நிலமோ ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். கவனிச்சிங்களா இங்க வார்த்தைய? சகாயமின்றி சடுதியில், திடீர்னு. அப்போ சிற்ற தண்டனை எப்படி வரும்? திடீர்னு வரும். எப்போ வரங்க? கர்த்தருடைய வருகையா? இல்ல. அதுக்கு ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கடைசி வசனம். 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. போதும். அல்லேலூயா. எங்க தான் வச்சிருக்கிற தேவன்? பூமியிலே. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப வேதத்தின்படி நாம் பார்ப்போமானால் தேவனுடைய ஜனங்களாகிய நமக்கு சத்தியத்தை தேவனை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார், அளவு இல்லாமல் தருகிறார் இல்லையா? நீங்கள் எங்கே கேட்டாலும், நீங்கள் டிவியை வச்சாவோட கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை நம்மளோடு கூட பேசுகிறது போலவே அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், சபையில் கேட்குறோம், வீடுகளில் தோறும் கேட்குறோம் இல்லையா? எதற்காக அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம், நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அது நம்மளால் இருந்தாலும் சரி, அது மற்றவர்களாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும். நாம் சத்தியமுள்ள வசனங்களை அறிந்து கொண்டே இருந்து அதற்கேற்ற பலனை நாம் தராத பட்சத்தில் ஒன்று தரமாட்டாங்க. அந்த பலனை, அதாவது சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்து சத்தியத்துக்கேற்ற கனிகளை சிலர் தரமாட்டாங்க. இன்னும் கூட்டம் இருக்குது, அதற்கு எதிரான கனிகள் என்ன பண்ணுவாங்க, தருகிற ஜனங்களும் இருக்குது. ரெண்டு பிரிவு இங்கே நம்ம வாசித்தோம். அப்படியானால் பாருங்க, தேவனாய் கர்த்தர் நம்ம எல்லாம் சபையில் அவர் நட்டு இருக்கிறார். சபையில் நட்டு நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நீர் பாய்ச்சுகிறார். வசனம் என்னுகிறதான உங்களுக்கு ஆகாரத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன பண்ணுறாரு, தேடிக்கொண்டே இருக்கிறார், நற்கனிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். நாம் ஒருவேளை இந்த நற்கனிகளை நம்ம கொடுக்காமல் வெறுமையாகவோ அல்லது தீமையான கனிகளை கொடுக்கும் பட்சத்தில் தேவனுடைய கோபம் நம்மேல் வரும். அதன் பலன்தான் சிட்சையும் தண்டனையும். கவனிக்கணும். இப்போ பூமியிலே தேவனாய் கர்த்தர் சில பேருக்கு நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. சில பேர் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, தேவனாய் கர்த்தரத்தில் அவர்கள் படாத பாடுபட்டு என்ன பண்ணுவாங்க, கடந்து போவார்கள். தேவனாய் கர்த்தர் அவங்ககிட்ட கணக்கு கேட்டு தான் என்ன பண்ணுவார், அவளை கொண்டு போவார். ஆகையினால நாம் கடந்த திருப்பந்தியின் நாளன்று தொடர்ந்து அத்தி மரத்தின் ஒப்பனையாக நம்முடைய வாழ்க்கையை இணைத்து நாம் தியானித்து வருகிறோம். அத்தி மரம் ஒன்று தான், ஆனால் வாழ்க்கையில் அது மரத்தினுடைய பயன்களை நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, அதனுடைய பயன் அதிகம். அத்தி மரமானது நிழலை தருகிறதா இருக்கிறது. அத்தி மரமானது விளைச்சலை, அதிக விளைச்சலை தருகிறதா இருக்கிறது. அத்தி மரமானது மருந்தாக பயன்பட்டது, அத்தி பழத்தின் இல்லையா மருந்தாக பயன்பட்டது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் இதே அத்தி மரத்தின் பயனை ஒன்றை நாம் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். ஆகிலும் இங்க இந்த அத்தி மரத்தின் இலையானது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சரீரத்தை மூடுவதற்கு பயன்பட்டது. அல்லேலூயா. அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு இது என்ன பண்ணுச்சா, பயன்பட்டதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிதானே? அப்படியானால் இது 4வது பயன். பாருங்க, இந்த அத்தி மரத்தின் இலை என்ன பண்ணாங்களாம், அவங்க பாவம் செய்து ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை மீறி அந்த பழத்தை சாப்பிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்களாம், தங்கள் நிர்வாணிகள் என்று அவள் கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறதை உணர்ந்த உடனே அவர்கள் உடனே போய் அந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு மரத்தின் இலையை அவன் என்ன பண்ணா, எடுத்து தைக்கிறான். அதுதான் அத்தி மரத்தின் இலை. அல்லேலூயா. அப்ப இந்த அத்தி மரத்தின் இலையானது பாருங்க, அவருடைய நிர்வாணத்தை மூடினதாக வேதத்துல தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் அதன் இலைகள் பாருங்க
நிர்வாண சரீரத்தை மூடுவதற்காக பயன்பட்டது. அப்போ இன்னொரு குறிப்பும் இதில் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த திருப்பதியின் போது நாம் தியானிக்கலாம். இந்த அத்திமரத்தின் இலைகள் 2 விதமாக பயன்படுகிறது. ஒன்று, அவர்களுடைய நிர்வாணத்தை மூடினது, அவர்கள் நிர்வாணத்திலிருந்து காப்பாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியங்களை நம்மோடு கூட வைத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த அத்தி மரத்தின் இலைகள் அது முதல் என்ன பலனை கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு அவள் நிர்வாணத்தை மூடுவதற்கு பயன்பட்டது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த அத்திமரத்தின் இலையானது ஆதாம் ஏவாளின் நிர்வாணத்தை மூடுவதற்கு உபயோகமாக இருந்தது. மூடுதல் என்கிற ஒரு வார்த்தையை வைத்து வேதத்தில் நான் ஆராய்ந்து பார்த்தபோது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியை நாம் தொடர்ந்து இதோடு கூட இணைத்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அத்திமரத்தின் இலைகள் அவர்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு, அதாவது மூடுவதற்கு உதவின. வேதத்தில் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். முதலாவது என்ன சொல்லுது? அன்போ சகல பாவங்களையும் மூடும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. இங்கே எழுதப்பட்டிருக்குதா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அன்பானது சகல பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் மூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறைக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் வேற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கூடாது. வேதம் சொல்லுது. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் உடனே டக்குன்னு பாவங்களை மூடுமா அப்படின்னா மூடக்கூடாது. ஏன்னா தன் பாவங்களை, நீதிமொழிகள் புத்தகம் 28:13 என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன், பரவாயில்ல வசனம் நல்லா முடியுங்க. அப்ப நம்ம பாவங்களை என்ன பண்ணக்கூடாது? மறைக்கக்கூடாது, மூடக்கூடாது. இங்க மூடுதல்ன்றதே இங்க தான் கவனிக்கணும். நம்ம பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம மூடணும். அல்லேலூயா. இதுதான் அந்த வசனத்துடைய விளக்கம். இதை தியானிக்கும் போது நம்முடைய பாவத்தை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். மற்றவருடைய பாவம் குற்றங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தூற்றி தெரியக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்படியானால் இதனுடைய பொருள் என்னன்னாக்கா பாருங்க, அன்பானது மற்றவருடைய பாவத்தையும் குறைகளையும் குற்றங்களையும் மூடும். அல்லேலூயா. அன்பில்லை என்றால் மற்றவருடைய பாவத்தையும் குற்றங்களையும் குறைகளையும் தூற்றிக்கொண்டே தெரியும். அன்பு இல்லை அப்படின்னாக்கா இதை குறித்து நம்ம அநேக வாழ்க்கையில் நம்ம கவனிக்க முடியும். அன்பில்லாதவன் தூற்றிக்கொண்டே தெரியுவான், குறைகளை சொல்லிக்கொண்டே என்ன பண்ணுவான் இல்லையா? நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல குறிப்பா ஏன் நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம்னாக்கா, தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நற்கனிகளை குடும்பத்துல மாத்திரமில்ல தனித்தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் பாருங்க, குடும்பத்துல அன்பில்லாமல் இருப்பார்கள். உதாரணமா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அன்பில்லாமல் இருப்பார்கள். சில குடும்பத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பில்லாமல் இருப்பார்கள். தேவ ஜனங்கள் நண்பர்களுக்குள்ள அன்பில்லாமல் இருப்பார்கள். உறவினர்களுக்குள்ள தேவ ஜனங்க தான், சத்தியத்தை கேட்கிறவங்க தான், ஆனால் அன்பில்லாமல் இருப்பார்கள்.
சபை விசுவாசிகளுக்கு இடையே அன்பில்லாமல் இருப்பார்கள், ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே அன்பில்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு. இப்போ சொல்லுங்க, இப்போ எங்கெல்லாம் அன்பில்லையோ இவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை குறைகளை குற்றங்களை அன்பில்லாதவன் என்ன பண்ணுவான்? அதை தூற்றி கொண்டு மற்ற இடத்துல என்ன பண்ணுவான்? குறையாதவன் போய் சொல்லுதல் அன்பில்லாதவனுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தமக்குள் அன்பில்லாமல் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை பாவங்களை வெளியே சொல்லி கொண்டு என்ன பண்ணுவாங்க? தூற்றி திரிவார்கள். இல்லையா? கணவன் மனைவிக்கும், சில குடும்பங்களில் மனைவி கணவனுக்கும், சில குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, சில குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் மீது, சில இடங்களில் சக விசுவாசிகள் மீது, சில இடத்துல ஊழியக்காரன் மீது என்ன பண்ணுவாங்க? குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? தூற்றி கொண்டே என்ன பண்ணுவாங்க? திரிவது அன்பில்லாதவர்களுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் அன்பில் நிறைந்தவர், அவர் குறைவில்லாத அன்புள்ளவர். அல்லேலூயா. அவர் அன்புல குறைவே இல்லை. நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்றோம், அவரை போல இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அன்பில் நற்கனிகள் நிறைந்தவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இரண்டாவது காரியம் நம்ம 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய அன்பை தம்முடைய குமாரன் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நமக்கு சொல்லப்பட்டதான செய்தியை இப்ப அவருக்குள்ள நம்ம பார்க்கும்போது அது அவர் எப்படி செய்யறார் பாருங்களேன். இல்லையா? நம் மீது அவர் அன்புள்ளவர், அவர் அன்பில் நிறைந்தவர் என்பதற்கு வேதத்தில் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மீகா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதற்கு வேதத்துல தெளிவான வார்த்தைகளை நம்ம வாசித்தோம். அவர் அன்பில்லாமல் இருப்பார் என்று சொன்ன நம்ம இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய பாவத்தை நினைச்சு என்ன பண்ணியிருப்பாரு? நம்ம எப்போ போயிட்டு இருப்போம். அவர் அன்பில் நிறைந்தவராக இருக்கிறதுனால தான் நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணல? பார்க்கல. நம்முடைய குற்றங்களை அவர் எண்ணலை. இல்லையா? நம்முடைய குறைகளை அவர் என்ன பண்ணல? கவனிக்கல. எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? கடலுக்கு ஆழத்தில், ஏன்னா திரும்பி நான் எடுக்கவே கூடாது அப்படி என்பதை அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்குள்ள போடுகிறவரான். அல்லேலூயா. அப்ப இவ்வளோ பெரிய தேவன், அன்பில் நிறைவான நற்கனிகளை உடைய தேவன், அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லுறோம். நமக்குள்ள அன்பின் நற்கனிகள் இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப அவர் என்ன பண்றாராம்? அவர் அன்புல நிறைந்திருக்கிறதுனால அவரே நம்ம என்ன பண்றோம்? அவருடைய கையால கொண்டு வந்து நம்மை நட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை சத்திய வசனத்தினால என்ன பண்றாரு? நிரப்பிட்டே இருக்கிறார், போஷித்தே கொண்டே இருக்கிறார் சத்திய வசனங்களை. ஏன்னா இன்னும் இது வளர்ச்சி அடையணும், இது இன்னும் நற்கனிகளை தரணும், இன்னும் எனக்கேற்ற பிரியமான கனிகளை தரணும் சொல்லி என்ன பண்றாரு? எந்த வசனங்கள்லாம் இவங்களுக்கு உற்சாகமா, எந்த வசனம்லாம் இவர்களுக்கு நன்றாக இருக்குமோ எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் சத்திய வசனங்களால் அவர் போதிக்கிறார், போஷிக்கிறார். ரெண்டாவது, அவர் தமது பரிசுத்த ஆவினால உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறார். அல்லேலூயா. இல்லையா? பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். இப்படி அநேக காரியங்களை நமக்கு அவர் செய்கிறார். இவைகளை நம்ம பெற்றுக்கொண்டே என்ன பண்றோம்? ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? குடித்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் என்னென்னலாம் வருதோ எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இவைகளை பெற்றுக்கொண்டு நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நற்கனிகளை கொடாமல் இருப்போம் என்று சொன்னால் பாருங்க,
தேவனாய் கர்த்தருடைய கோபம் தான் நம்ம மேலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் ஒரு காலம் வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற தேவன். அப்போ அந்த தேவனாய் கர்த்தர் நம்ம அவர் விரும்புகிற பிதாவின் சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நற்கனிகள் இல்லாமல் இருக்குமானால் அவர் தேடி தேடி பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறாரு. என்னன்னாக்கா, இந்த மரம் என்ன பண்ணுது, எவ்வளோ இதற்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், ஆனால் இது கனி தராத பட்சத்தில் இதை வெட்டி போடுங்கள். இது எங்கே கெடுக்குது, சபையினுடைய இடத்தை கெடுக்குது. யோசிச்சு பாருங்க, இது யாருக்கு சொல்லப்படுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு தான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், நிதானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். உதாரணமாக ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரைக்கும் வாசிக்க போகிறோம். கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22ஆம் வசனம் வரைக்கும். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். முடிச்சிட்டோமா? 23 வரைக்கும் படிச்சாச்சா? சரி, 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம், அப்படிதானே? சரி, இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய கோபத்தினால இந்த உலகத்தை அழிக்கிறாரு. அழித்த பின்பு நோவாவின் குடும்பம் மாத்திரமே காக்கப்படுது. இந்த நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டதுனால அவளுக்கு தேவனாய் கர்த்தர், நீங்கள் போய் பலுகி பெருகி இந்த பூமியெல்லாம் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். சீரோஸ் நிலையெல்லாம் மாறிடுச்சு டோட்டலாக. இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, முந்தைய இருந்த காலநிலையும் பின்பு இப்பொழுது இருக்கிற காலநிலையும் மாறிடுச்சு. இப்போ நோவா என்ன பண்ணுறாரா, அவர் திராட்சை தோட்டத்தை அவர் நட்டு என்ன பண்ணுறாருன்னா பயிரிடவனாகி அதை என்ன பண்ணுறாருன்னா திராட்சை ரசத்தை, அந்த திராட்சை பழத்தின் மூலமாக திராட்சை ரசத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் செய்து சாப்பிட்ட போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன ஆகிறாரு, அவர் போதை வெறி கொண்டு, திராட்சை ரசம் அவருக்கு தெரியல அந்த நாளில், சீரோஸ் நிலை மாறுறதுனால அது என்ன ஆகுதுனாக்கா அவருக்கு போதையாகி அவர் என்ன பண்ணுறாருன்னா வஸ்திரமே இல்லாமல் அவர் வீட்டில் படுத்திருக்கிறார். கவனிக்கணும், 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு. இந்த 3 பிள்ளைகளில் காம் என்கிறதான கானானின் தகப்பன் இல்லையா, இங்கே காம், இன்னும் கானான் வரல, இங்கே காம். அப்போ இந்த காம் என்பவன் அவன் என்ன செஞ்சான்னா, முதலாவது வீட்டுக்கு வரான், தகப்பன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணான்னா அவன் வெளியே வந்து சகோதரருக்கு அறிவித்தான் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆனால் அதே 2 பிள்ளைங்க என்ன பண்ணாங்களாம், தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவன் என்ன பண்ணாலாம், ஒரு போர்வை எடுத்து கொண்டு வந்து 2 பேரும் பின்பதாகவே வந்து அவருடைய நிர்வாணத்தை நம்ம பார்க்கக்கூடாது என்று சொல்லி 2 பேரும் என்ன பண்ணால் தங்கள் தோள் மேலே அந்த போர்வையை போட்டு கொண்டு வந்து அவர்கள் மீது என்ன பண்ணாலும் போச்சினார்கள், அவருடைய நிர்வாணத்தை மூடினார்கள். இதுதான் அதோடைய சம்பவம். அப்படியானால் இவருக்கு அந்த வெறி தெளிந்த போது, அவருக்கு அந்த புத்தி வந்தபோது, தெளிந்த புத்தி வந்தபோது அவர் விழித்து பார்த்து இளையகுமாரன் இப்படி செய்ததை அவர் என்ன பண்ணாலும் அறிந்து கொண்டார். வேதத்தில் உள்ளபடி நான் சொல்கிறேன், அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட பிறகு அவனை சபிக்கிறார். என்ன சபிக்கிறாரு வாசிக்கலாமா? வாசிப்போம், அதை தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம். அப்போது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை.
நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். போதும். அல்லேலூயா. இப்ப இவனுக்கு ஒரு சாபம் வருது. ஏன் சாபம் வருது அப்படின்னா, இவன் என்ன பண்ணிட்டான், தகப்பனுடைய குறைய எங்க போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், வெளியே போய் சொல்ல ஆரம்பிச்சதுனால அவனுக்கு சாபம் வருது. என்ன சாபம்னா, தன் சகோதரருக்கு அடிமை இருப்பான். கவனிக்கணும், அந்த சாபம் அப்படியே நிறைவேறுது. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசித்து பாருங்க. இவர்கள் யோசுவாவின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கிறார்கள். இப்போ கானானை சுதந்திரித்த போது அங்கே இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டதான அந்த சாபம் இங்கே நிறைவேறுகிறத நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? 12, 13. 17ஆம் அதிகாரம் 12, 13. யோசுவாவின் புஸ்தகம். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகளோளாக்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர்கள் என்ன பண்ண, கெஞ்சி கேட்டு நான் உங்களுக்கு என்ன பண்றேன், நாங்கள் உங்களுக்கு அடிமை. யாரு? கானானியர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவர் சொன்னார் இல்லையா, ஷேமுக்கு அவன் என்ன பண்ணுவான், அடிமையாக இருப்பான் அப்படின்ற சாபம் இந்த கானான் தேசத்தில் நிறைவேறுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவன் அடிமையாக இருந்து அவங்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாக இருந்தார்கள். அடிமைகள் தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பகுதி கட்டணும். அப்போ இந்த கானானியர் இந்த இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிற அவளுக்கு பகுதி கட்டினால், இந்த சம்பவம் நோவாவினால அங்கே அவன் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தினால இங்கே நடந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் அந்த காம் என்பவன் பாருங்க, வேதத்தில் உள்ளபடியே நாம் பார்க்கும்போது அந்த தகப்பனுடைய குறைய நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டு அவன் வெளியில் இருக்கிற தன் சகோதரத்தில் வெறுமையாக சொல்லலையா, கேலி செய்தானா, கிண்டல் செய்தானா. நீங்கள் மற்ற வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி நம்ம பண்ணி பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது, வேதத்தில் சில மொழி மாற்றங்களில் நாம் பார்க்கும்போது அவன் கேலி கிண்டல் செய்தானா. இந்த தமிழ் வேதத்தில் அப்போ அறிவித்தான் இருக்குது, கேலி கிண்டல் செய்தான் என்று சொல்லி இதை அறிந்ததை தான் என்ன பண்ணுறன்னா இந்த நோவா அவரை சபிக்கிறாரு. அப்படியானால் பாருங்க, இந்த காம் என்பவன் தகப்பனிடத்தில் அன்பில்லாதவனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணல, அவருடைய நிர்வாணத்தை மூடலை. அவன் என்ன பண்ணான், அதை தூற்றி கொண்டு அவன் என்ன பண்ணான்னா மற்ற சகோதரத்தில் போய் அந்த நிர்வாணத்தை குறித்து கேலி செய்து அவன் என்ன பண்ணான்னா அவன் அறிவித்தான். ஆகையினால இந்த அவர்களுக்கு பாருங்க, அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து மூடின அவர்களுக்கு ஆசீர்வாதமும், இந்த அன்பில்லாத காமுக்கு சாபமும் வந்துச்சு. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஏன் உங்களுக்கு தெளிவாக இதை சொல்லணும்னாக்கா, இன்றைக்கு பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெற்றோர் இருக்கிறீங்க, சகோதரிகள், உங்கள் குடும்ப சகோதரிகள் இருக்கலாம், சகோதரன் இருக்கலாம் இல்லையா, உங்கள் உறவு முறையார் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் கர்த்தருடைய அன்புக்குள்ளே இருக்கிற காரியத்தை நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பில்லாதவன் என்ன பண்ணுவான், குறைகளை கொண்டு போய் என்ன பண்ணுவான், சொல்லிக்கொண்டே இருப்பான். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் இல்லைனா இல்லை, அன்பில்லாதவன். ஆனால் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் நம்மை அவரை போல இருக்க வேண்டும் என்பதற்காகவே சபையில் கொண்டு வந்தார். சபையில் ஏன் கொண்டு வந்தார்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையானது தான் இந்த பூமியில் சபை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பரலோக ராஜ்யம் நான் போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பரலோக ராஜ்யம் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா, உண்மைதான், தப்பு கிடையாது. அதற்கு ஒப்பனையாக தான் எங்கள் பூமியில் ட்ரைனிங் தான் சபை.
இந்த சபை கூடி வருதல் இதே தான் தேவனுடைய பாதத்தில் எல்லாமே இருப்போம். அல்லேலூயா. தேவன் தான் நமக்கு வெளிச்சமா இருப்பார். தேவன் தான் சகலத்தையும் அவர் தான் நமக்கு என்ன பண்ணுவார், நம்மோடு கூட இடைப்படுவார், பேசுவார், எல்லாமே அவர் தான். அப்ப இந்த பூமியில நம்ம பரலோகராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம இருப்போம் இல்லையா? இதே போலதான் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார்னா, இந்த பூமியில எப்படி தேவ ஜனங்கள்லாம் கொண்டு வந்து அவர் போதிக்க விரும்புகிறாரோ, பரலோக ராஜ்யத்திலும் தேவ ஜனங்கள்லாம் வந்து நான் தான் அவங்களுக்கு என்ன பண்ணோம், சகலத்தையும் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிற அந்த காரியத்தை தான் இந்த நாட்களில் நமக்கு சபைகள் ஒப்பனையாக பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில நிழலாக தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்க நம்ம சரிப்படுத்தல, இங்க சரியாகல அப்படின்னாக்கா தேவனாய் கர்த்தர் இங்க நம்ம என்ன பண்றாரு, இங்க நம்ம இந்த பூமியில நம்ம சரி கட்டுகிறார். நம்ம தொடர்ந்து நம்ம தீமையான காரியங்களே நம்ம செய்து கொண்டு தீமையான கனிகளையே நம்ம தேவனுக்கு முன்பாக வைக்கும்போது தேவனை கர்த்தர் என்ன பண்றாரு, டோட்டலா எடுத்து என்ன பண்றாரு, நரகத்துக்கு வச்சிடறாரு. ஏன்னா கனி இல்லாதவர்களுக்கு இந்த பூமியில சிக்ஷை, தீமையான கனிகளை கொடுப்பவர்களுக்கு என்ன பண்றாருன்னா தண்டனை. அந்த தண்டனை தான் சுட்டெரிக்கப்படும். அப்படியானால் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கும் மாத்திரமல்ல என்றைக்குமே நம்மை குறித்து அவர் என்ன பண்றாரு, சபையில வைத்திருக்கிறார், சத்தியங்களை போதிக்கிறார். நம்மை அவர் என்ன பண்றாருன்னா நற்கனிகள் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன பண்றாரு, நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் என்னை பார்த்தாருன்னா எனக்குள்ள என்ன அப்படி நற்கனிகள் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த கவனம், அந்த எச்சரிப்பு நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும். அப்போதான் நாமே சரிப்படுத்திக் கொள்வோம். இல்லை பார்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட் நேரத்தில் அந்த கல்வன் மனம் திரும்பிட்டாரு, அதனால் நம்மளும் பண்ணிடலான்னும் போது நம்ம நினைக்கிறதுக்குள்ளாக தேவனுடைய வருகை வந்துடும். அல்லேலூயா. நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆகையினால வேதம் சொல்லுகிறபடி தேவனாய் கர்த்தர் அவருடைய கோபம் நம்ம மேல் வராதபடிக்கு நம்ம நற்கனிகள் உடையவர்களாய் மாற வேண்டும். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சாபத்துக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதற்கேற்றபடி நமக்கு போதிக்கிறார். தேவ சித்தத்தை தான் நம்ம வேதாந்தத்திலிருந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம், தியானித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கேட்டும் கேளாதவர் போல இருப்போம் என்று சொன்னால் நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? யாக்கோபு தானே எழுதுறாரு, கேட்கிறவன் கேட்கிறதின்படி செய்யாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் ஒரு கனவு காணிட்டு இருப்பான், நான் ஆண்டவர் சமூகத்தில் போறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சு நிற்போம். ஆனா நம்ம எதை செய்ய மாட்டோம்னா நற்கனியுள்ள வாழ்க்கை நமக்கு இல்லாமல் இருக்குமானால், கேட்கிறதின்படி நம்ம செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம சபையில இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் செய்தாலும் சரி, நம்ம பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. காரணம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகையினால கேட்கிறவன் கேட்கிறதின்படியே செய்ய கடவன் என்று சொல்லி அங்க எழுதப்படுகிறது. நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அப்படின்னா நீங்க வசனத்தை கேட்குறீங்க இல்லையா, வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அப்படியானால் இந்த வசனத்தைப்படி நம்ம மாறணும். மாறினாதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். மாறலைன்னா ஆசீர்வாதமே கிடையாது இல்லையா? நம்ம இருக்கலாம், ஆனால் நமக்கு உள்ளக்குள்ள உங்களுக்கு தான் தெரியும், இவ்வளோ வந்துட்டு என் வாழ்க்கையில்னா இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் மேல் தோற்றத்தில் நம்ம காண்பித்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனம் கேட்கிற வசனத்தின்படியே நீங்கள் வாழணும். ஒரே ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லி மீண்டுமா நம்ம சம்பவத்துக்குள்ளே போகலாம். கவனிங்க, நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு இல்லையா? நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் டிஃபன் சாப்பிட்றவங்களா இருக்கலாம், எது வேணால் சாப்பிட்லாம். அந்த உணவு நமக்குள்ள சத்தா மாறுது. அந்த உணவு நமக்குள்ள மாறுதா இல்லையா? மாறலையா? யாருக்குமே என்னங்க முடிக்கிறீங்க? புதுசாக சொல்கிறாரு, சாப்பாடுலாம் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாப்பாடை பார்த்துருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டாக தான் கேட்கணும் போல உங்களை இருக்குது இல்லையா? நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? டாக்டர் ஏன் என்ன சொல்கிறாங்க, போய் சாப்பிட்டு மாத்திரையே போடு சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும் அப்படின்னா இந்த சாப்பாடு உணவு வந்து நம்முடைய எனர்ஜியை அது என்ன பண்ணுதுன்னா தக்க வைக்குது. அதுக்குண்டான நரம்புகளுக்கு, ரத்தத்தில், தண்ணியில் எங்கெல்லாம் சத்து போகணுமோ இந்த உணவாகிய சத்து நமக்கு என்ன பண்ணும், 3 வேளையும்
அது போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், மறுநாள் ஓடுறோம், ஓடியாரும் வர்றோம். அப்போ ஒரு நாள் நீங்கள் அந்த சத்தை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள், சாப்பிட பாருங்கள். மறுநாள் என்ன பண்ணுவோம், அது ஓடாது, அப்படியே ஸ்லோவாகிடும். 2வது நாள் நீங்கள் சாப்பிடாம பாருங்கள், அது இன்னும் என்ன பண்ணோம், சோர்ந்து உட்காரோம். அப்படி தானே? அப்போ என்ன இல்லைனாக்கா, நம்முடைய சரீரத்துக்கு எப்படி நாம் சாப்பிடுகிறோம் சாப்பாடை, அது உணவாய் மாறி அதை நம்ம ரத்தத்தில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய எலும்புகளில் எல்லாவற்றிலும் போய் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு புஷ்டியை தருது. அதே போல் தான் வசனமும் நமக்குள்ளே என்ன பண்ணோம், மென்று நமக்குள்ளே என்ன பண்ணோம், அதை சாப்பிடணும். அப்போ வசனத்தை நீங்கள் சொல்லி 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 அந்த வசனம் நமக்குள்ளே என்ன ஒன்றுமா ஜீரணமாகணும். அல்லேலூயா. ஆகனால தான் வசனத்தையும் பாட்டையும் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், வாக்குத்தத்தையும் சொல்ல 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 இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன ஆகும், அது அங்கங்கே எங்களை ரத்தத்தெல்லாம் போகும், அது நம்ம சரீரத்தில் எலும்புக்குள்ளே போகணும், அது எல்லா அவயங்களுக்குள்ளே போகணும். இப்படி போச்சுன்னா இது விசேஷமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? அல்லேலூயா. அப்போ சரீரத்துக்கு வேண்டியது சாப்பாடு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு வேண்டியது வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் நீங்கள் கேட்கிறது மாத்திரம் இருந்துட்டீங்கன்னா, இது உள்ள போல, இது உங்கள் ஆத்துமால போல, உங்கள் சரீரத்தில் போல, உங்களுடைய அவயங்களை போலனாக்கா அதோடைய சத்தம் உங்களுக்கு வராது, அது கிரியையும் செய்ய முடியாது. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ வசனம் நமக்குள்ள கிரியை சேர்ந்துச்சுன்னா அது சும்மா இருக்காது. அல்லேலூயா. அது ஒன்று கிரியேட் பண்ணும், அது ஒன்று உருவாக்கும், உங்களை செய்ய வைக்கும். எங்களால் முடியலைங்க, நானும் இருக்கலாம் தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த வசனம் இல்லை உள்ள, அவ்வளோதான். கேட்குறோம், ஆனால் இந்த வசனத்தைப்படி நம்ம என்ன பண்ணல, கேட்டோம் அதுபடி செய்யலாமே அப்படின்னு நமக்கு எண்ணமே இல்லை. அப்படி நீங்கள் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வசனம் உங்களுடைய ஆத்துமால போகும், அந்த வசனம் உங்களுடைய மூளைக்குள்ளே போகும், அந்த வசனம் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே போகும், அந்த வசனம் உங்களுடைய அவயங்கள்லாம் போகும். இப்போ உங்களுக்கு சுகவீனமே இருக்காது. அல்லேலூயா. என்ன போகுது உங்களுக்கு சத்து? வசனம் போகுது. வசனத்தில் ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோசித்து பாருங்களேன், நம்ம அறியாமல் எத்தனை வசனங்களை நம்ம கேட்டிருப்போம், எத்தனை தேவனுடைய வார்த்தையில கேட்டிருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஞாபகம் கூட வராது. ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களை சும்மா அப்படி முறைச்சி பார்த்துருப்பாங்க, அது எப்படி இருக்கும் நமக்கு? எத்தனை வசனாலும் உங்களை யாருன்னா சரியாக கவனிச்சிட மாட்டோம். இல்லை நீங்கள் கூட கூட அப்படியே கொஞ்சம் கேட்காம போயிருக்கலாம். அது நமக்கு இருதயத்தில் ஆழமாக இருக்கும். பிசாசு பார்த்தீங்கன்னா எதை வைக்கிறான், எதை எடுக்கிறான். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையானதை பிசாசு என்ன பண்ண மாட்டான், அனுமதிக்க மாட்டான். ஏன்னா பிசாசு எங்கே இருக்கிறான்? நம்முடைய இருதயத்தின் வாசலில் இருக்கிறான். எங்கே உள்ள அனுப்ப மாட்டான், உங்கள் இருதயத்துக்குள்ளே. இப்போ புரியுதுங்களா? பிசாசு எங்கே இருக்கிறான்னு நம்ம தெரியும், ஆனால் வசனம் எங்கே போக விட மாட்டான். உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் சின்ன ஆகும் வசனம், நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் செவி வரைக்கும் வச்சு அப்படியே தூக்கு, கேட்கட்டும். போன பிறகு வெளியே கேளு, அவங்கள கேட்டு பாரு அப்படின்றவான் பிசாசு. அவங்க கேட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. பார்த்தியா, வந்து உங்கள் அழகாக இப்படி ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமே இருக்காது. இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ எரு போட்டிருப்பாங்க வசனத்தை வச்சு, நமக்கு அப்படியே நம்ம வியாதியாகவே இருக்கிறோமே. நாளுக்கு நாள் வியாதி தான் பெருகுது, மருந்தாகவும் ஆகலை, அது நமக்கு சுகமாகவும் ஆகலை இருக்குதே. அப்படின்னா வசனத்திலேருந்து பிரச்சனை இல்லை. பெற்றுக்கொள்கிற நமக்குள்ள சரியான இடத்துல நம்மளால் வைக்க முடியல. அல்லேலூயா. இந்த வசனம் உங்கள் இதயத்தில் போய் வை அப்படின்ற உபாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். நீங்கள் எங்கே வச்சா இது ஆசீர்வாதன்றதை நீங்கள் பாருங்கள். நம்ம பைபிளை பீரோ எடுத்து வைப்போம், செல்ஃபில் வைப்போம், சில பேர் இங்கே வச்சிடறாங்க, அது வேற. போகும்போது பத்திரமா வச்சுட்டு போயிடும். சர்ச்சு அது நம்மளது இல்லை. கர்த்தர் நல்லவர், எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சிடறாரு. ரைட். இப்போ பாருங்க எங்கே வைக்கணும்னு பாருங்க. இன்று
நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. எங்க இருக்கணுமா? இருதயத்தில் வைக்க முடியுமா? பைபிள நீங்க வச்சு பாருங்களேன். அப்படி வச்சுக்கோ மேல் தோற்றத்துல இல்ல. ஆனா கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? எப்படா வைப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் வைக்கிறது தான் நமக்கு ஒரு பாரம். வச்சுனப்பா நிம்மதியாச்சுப்பா இல்லையா? ஆனா இந்த வார்த்தைகள் எங்க போல? செவிகள் வழியா எங்க போயிருக்கணும்? உணர்வு அடையணும். அதான் இருதயத்தில் போனால் தான் உணர்வு அடைய முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா உணர்வே இல்லாதவரில் நம்ம இருப்போம். வசனத்தை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உணர்வே இருக்காது. வசனம் உங்களுக்குள்ள இருதயத்தை கொண்டு போகணும். அதை செய்வதை நம்ம தான் செய்யணும். நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் அதை நிதானிக்க கற்றுக்கணும். இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனத்தை என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை ஒன்று ஒன்றா நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த வசனம் சொல்லப்படுது, இது மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை மறக்காமல் நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். அதை தான் யோசுவாக்கு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ எப்படி போகிற பயப்படாதப்பா, நான் சொல்கிறத மாத்திரம் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மோசையோட கூட இருந்தேன், உன் கூட இருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்னா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவின் புத்தகம் 1:7-8 நீங்கள் வாசித்து பாருங்களேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு. அதை செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியமா இரு. வசந்திப்படி நான் நடக்கணும் அப்படிதான் சொல்ற. கற்பனைப்படி செய்ய திடமானதா இரு. யாருக்காவும் என்ன பண்றத விட்டுறாத. ரைட். அடுத்தது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. நீங்க புத்திமானா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த வசனத்தின்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. இந்த வசனத்தின்படியே நடக்கணும். இந்த வசனத்தை தாண்டி நான் வல போறோம் இட போறோம் மட்டும் ஸ்ட்ரைட்டா வசனம் சொல்லுது, அதன்படியே நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா நீங்க புத்திமானா இருப்பீங்க. அடுத்தது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. மெடிடேட் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. நம்முடைய வழியை வாய்க்கலங்க. நீங்க சொல்றீங்க நிறைய பேர், ஆகவே முடியவே இல்லைங்க, என்ன பண்றதில்ல நம்ம, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுவோம். உங்க வழி ஏன் வாய்க்கல? நீங்க என்ன பண்றது இல்ல, இந்த வசந்திப்பட்டு நடக்கிறது இல்லை. அப்ப நம்ம அதை செய்யணும். உங்க வழிகள் வாய்க்கணும். அதற்கு வேண்டிய ஞானம் வரணும்னா நீங்க வசனத்தின்படி அந்த நியாயப்பிரமாண தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? வாயில நம்முடைய இருதயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சொல்லி நீங்க தியானிக்க பழகுவீங்கன்னு சொன்னா உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கதவெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி போக போக கர்த்தர் பயங்கரமானவர் சொல்ல 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 உங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? நம்ம மறந்துட்டு திடீர்னு நான் போய் நிற்கும் போது நம்ம காரியங்களை வாய்க்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. அது 26ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை 6ஆம் தேதி தான் சொல்லப்படுது. அது வீட்டில் வச்சிருப்போம் கார்டு இல்லையா? ஆகையினால நம்ம அது இருதயத்தில் நீங்கள் வைப்பீங்க சொன்னால் அது இருதயத்திலிருந்து அது வளரும், அது செடியாக மாறும், அது மரமாக மாறும், அது கனி தரும், அது உங்கள் வாழ்க்கையில் வெளியேறமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22, 23 9 கனிகளில் இந்த முதன்மையானதும் பிரதானமானதும் அன்பு என்று சொல்லி தேவனை கத்தறீங்க நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சொல்லுகிற. வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்ப ஆவியின் கனிகள் 9ஐயும் சொல்லிட்டு இங்க முதலாவது எது தெரியுமா? பிரதானமானது அன்பு. அதுதான் முதன்மையானது. அல்லேலூயா. நமக்கு இந்த அன்பு என்கிறதான் நற்கனிய தேவனாய் கர்த்தர் அவரிடத்துல இருக்குது. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த கனியை தருகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அப்படியானால்
இங்க பாருங்க, தேவ பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல நம்ம அன்புள்ளவர்களாய் மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில மாறுவதற்கு வேத வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கேட்கிற நீங்கள் என்ன பண்ணுமா, அதன்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில அதுவே என்ன பண்ணுமா, உங்களை மாற்றி கொண்டு போகும். உங்க குடும்பத்துல நம்ம அன்புள்ளவர்களா இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட அன்புள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? நண்பர்கள்கிட்ட அன்புள்ளவர்களா இருக்கணும். எந்த நண்பர்கள்? தேவ பிள்ளைகளுடைய நண்பர்கள் இல்லையா? தேவ பிள்ளைகளுடைய உறவினர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? அன்புள்ளவர்களா இருக்கணும். சக விசுவாசிகிட்ட நம்ம அன்புள்ளவர்களா இருக்கணும். உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும். பிள்ளைங்க ஒருவேளை நீங்க வரீங்க சொன்னா, நீங்க அவங்களை கொண்டு வர்றதுக்கு, உங்க பெற்றோர்களை தேவ சமுதிரம் கொண்டு வர்றதுக்கு நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும். ஊழியர்களிடத்துல நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? அதே போலதான் பாருங்க, ஏன் அப்படின்னாக்கா, இது தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நற்கனிகள ஒன்று. ஆகையினால தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை அவர் போதிக்கிறார் இல்லையா? இந்த அத்திமரத்தின் இலை அவருடைய நிர்வாணத்தை மூடிச்சு. அல்லேலூயா, புரியுதுங்களா? இன்றைக்கு நம்ம கூட மற்றவருடைய பாவங்களையோ குற்றங்களையோ நாம் தூற்றி தீரியாமல் அதை மூடி அவளுக்காக ஜெபிப்பீங்க சொன்னா நீங்க அன்புள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்க தூற்றி திரிகிறவர்களா இருப்பீங்க சொன்னா நீங்க அன்பில்லாதவர்கள். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அத்திமரத்தினுடைய இலை அது மற்றவருடைய நிர்வாணத்தை மூடினது. இன்றைக்கு நம்ம கூட மற்றவருடைய குற்றங்களை மூடுகிறவர்களாய், அதை மறைக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும் இல்லையா? இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அறியாமல் என்ன பண்ணுறோம், ஏதாவது நம்ம சம்பவம் கிடச்சுன்னா என்ன பண்ணுவோம், மற்ற இடத்துல போய் சொன்னதான் நம்ம தலை ஓடியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருப்போம். ஐயோ பாரமாக இருக்குது, கேட்காம இருந்தாலும் உங்களுக்கு வேதனையாக இருக்கும், கேட்டாலும் பாரமாயிடும். இப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம மற்றவங்களுடைய குற்றங்களை இன்னொருத்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணவே கூடாது. உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, ஜெபிங்க சொல்கிறாங்களா, நீங்கள் போயிட்டு யார்கிட்ட போடணுமோ அதை போய் போட்டுறக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கணும், இல்லைன்னா நம்மக்கிட்ட ஆண்டவர் கண்ணு கேட்பார். ஆகையினால மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை நம்ம என்ன செய்யணுமா, அன்புள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டுமானால் அவளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதை நம்ம இந்த அத்திமரத்தின் இலை மற்றவருடைய நிர்வாணத்தை மூடினது போல நம்ம கூட மற்றவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் நம்ம மூடி அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? இந்த நாளிலும் இந்த அத்திமரம் பாருங்க, அதன் இலைகள் அன்றைக்கு ஆதாமின் ஏவாளினுடைய நிர்வாணத்தை மூட பயன்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? மற்றவருடைய பாவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, அவர்களுக்கு நீங்க தூற்றி தீராமல் அன்புள்ளவர்களாய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பாவங்களை நீங்கள் மறைத்து இல்லையா, அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார் இல்லையா? உலகத்தான் தான் என்ன பண்ணுவான், அதை எடுத்துக்கொண்டு போய் பல இடங்களில் போய் சொல்லுவான். ஆனால் தேவ பிள்ளைங்க சொல்லவே கூடாது. ஒருவேளை உங்கள் கணவரிடத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட குறை இருக்குமானால் நீங்கள் அதை மூட கற்றுக்கணும். ஒருவேளை உங்களுடைய மனைவிடத்தில் அப்படிப்பட்ட குறைகள் இருக்குமானால் மூட கற்றுக்கணும். பிள்ளைங்க இடத்துல இருக்குமானால் நீங்கள் அதை மூட கற்றுக்கொள்ளணும். பெற்றோர் இருக்குமானால் மூட கற்றுக்கணும். உங்களுடைய சபை விசுவாசத்தை நீங்கள் அப்படிப்பட்ட குறைகளை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதை மூட கற்றுக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் அன்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் பெருசாக பார்க்கவே இல்லை, நமக்காக வந்தார். தேவன் நம்முடைய பாவங்களை அவர் நியாயத்திற்கும் சொல்லி நம்ம அவர் ஒப்பு கொடுக்கல, அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். நம்முடைய பாவங்கள்லாம் அவர் இன்னமும் என்னல, எல்லாவற்றையும் அவர் மறந்து போனார். காரணம் நம் மீது அன்புள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு